நீங்க வந்து எந்த நீஷ்ல இருந்தாலும் சரி, அந்த நீஷுக்கு உண்டான ஆடியன்ஸ் வந்து எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்களோ, அந்த வேர்ட்ஸயே நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கும், உங்களோட ஆடியன்ஸ்க்கும் ஒரு நல்ல கனெக்ஷன பில்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல்லயே வந்து கமெண்ட் பண்றாங்க, இல்ல டிஎம் பண்றாங்க, உங்ககிட்ட ஏதாவது ஒரு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க டவுட் கேட்கும்போது அவங்க சில வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க வந்து நல்லா பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுக்கு எந்த மாரியான டவுட்ஸ்லாம் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க வந்து நியூவா இருந்தீங்கன்னா, நீங்க மத்த சேனல்ல போயிட்டு உங்க ரிலேட்டட் நீஷ்ல இருக்கிற மத்த சேனல்ல போயிட்டு நீங்க வந்து அவங்க என்னலாம் டவுட்ஸ் கேட்குறாங்களோ, அந்த டவுட்ஸ்லாம் நீங்க உங்க சேனல்ல வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்க குடுக்கலாம். ஸோ இதனால என்ன நடக்கும்னா, நீங்க வந்து உங்களோட ஆடியன்ஸ் கூட ஒரு ரொம்ப கனெக்ஷன்ல இருப்பீங்க. ஸோ உங்க ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து நமக்கு ஏத்த கன்டென்ட் நமக்கு வந்து குடுக்குறாரு. ஸோ இவருக்கு நம்மளோட பிரச்சனைகள் என்னன்றது புரியுது. ஸோ நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ நம்ம இவர வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்குவோம். அந்த அந்த மாரி விஷயங்கள் அவங்களுக்கு மைண்டுக்கு வரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. உங்க கன்டென்ட்ட ரொம்ப டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு Instagram பேஜ் குரோத் சேலஞ்ச் டே 17. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கன்டென்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு, அத வந்து நம்ம வந்து Instagramல போய் டிராஃப்ட்ல போய் சேவ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேரா வந்து கன்டென்ட்குள்ள போயிரலாம். போயிட்டு ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு ஹவ் பிகினர்ஸ் அப்பியர்ஸ் இன் Instagram சர்ச் ரிசல்ட்ஸ். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிட்டு நேரா இத வந்து ரெட் குடுத்துடலாம். குடுத்துட்டு ஸோ Instagram ரீல்க்குள்ள போயிட்டு ஆட் ஹெட்டிங் குடுத்துட்டு அந்த டாபிக் இங்க பேஸ்ட் பண்ணியாச்சுல்ல. ஸோ இப்போ வந்து இத ஒயிட் கலர்ல மாத்திரலாம். ஸோ எஃபெக்ட்ல போயிட்டு அவுட்லைன்ல போயிட்டு இத வந்து பிளாக் கலர்ல குடுத்துட்டு திக்னஸை வந்து ஜாஸ்தி படுத்திடலாம். ஸோ இதை வந்து சென்டர் பண்ணிவிட்டு இதை இப்படி கொஞ்சம் வந்துட்டோம்னா இல்லை கொஞ்சம் இப்படி இல்லை வேண்டாம். ஓகே, ஸோ இப்படி இருக்கட்டும். ஓகே, நல்லா இல்லை, சரி வேண்டாம். ஸோ இப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சரியா, இது வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு டூப்ளிகேட்ஸ் கொடுக்கணும். 1 2 3 4 5 1. ஓகே, கொடுத்துட்டு இப்போது இதுக்கு தேவையான ஒரு இமேஜ் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ ஹவு பிகினர்ஸ் அப்பியர்ஸ் இன் Instagram சர்ச் ரிசல்ட். ஸோ சர்ச் ரிசல்ட் நம்ம இங்கே தேடுறதை விட நம்ம வந்து Instagram சர்ச் ரிசல்ட்ஸ் அதை வந்து கொடுத்துட்டு அதை இங்கே இமேஜஸில் போய் எடுத்தோம்னா நமக்கு கரெக்டான ஒரு இமேஜே கிடச்சிரும். ஸோ இதை அப்படியே இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அப்லோடில் போயிட்டு அப்லோட் ஃபைலில் போயிட்டு ஸோ இதை வந்து அப்படியே இங்கே பேஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். தென் இதை கொஞ்சம் சென்டர் பண்ணிடலாம். சென்டர் பண்ணிவிட்டு ஸோ பார்டரில் இதை வந்து 20ன்னு கொடுத்துடலாம். 20ன்னு கொடுத்துட்டு இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஸோ எமோஜிஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து காப்பி பேஸ்ட் எமோஜிஸில் போயிட்டு ஸோ ஃபயர், இந்த ஃபயர் எமோஜியை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். இதை வந்து இங்கே கீழே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு தென் உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டார் எமோஜி கொடுக்கலாம். தென் அவுட்
இது இப்படி வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார் எமோஜியை நல்லா பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு திருப்பி ஃபயர் எமோஜிக்கு ஒரு டூப்ளிகேட்டை போட்டு அதை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் சென்டர் பண்ணிடலாம். சென்டர் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே இல்லை, இருங்க வாங்க, நேராக ChatGPT கிட்ட போயிடலாம். போயிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு write it in 5 point short and use simple words to understand easily அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் யூஸ் ரைட் கீவேர்ட்ஸ், அதை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துடலாம். வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். தென் யூஸ் ஹேஷ்டேக்ஸ் வைஸ்லி, இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் போஸ்ட் ரெகுலர்லி, இதை வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் engage with others. ஸோ இதை இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன், கிரியேட் குவாலிட்டி கண்டென்ட். குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ண சொல்லுது. ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தகுந்த கிராஃபிக்ஸ் எடுக்கணும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ்குள்ளே போகலாம். போயிட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இதை வந்து கீழே கொடுக்கலாம். இல்லைனா இமேஜஸாக கொடுப்போமா? இமேஜஸாக கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது நல்லா இல்லை. கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸும் கொஞ்சம் பார்த்தா அது அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை பார்ப்போம். தென் வந்து ஹேஷ்டேக்ஸ். ஓகே, ஹேஷ்டேக்ஸுக்கு ஹேஷ்டேக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை இங்கே கொடுத்துடலாமா? ஐ ஹோப் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் போஸ்ட் ரெகுலர்லி. ஓகே, வரலையா? சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். கன்சிஸ்டன்ட், அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ கன்சிஸ்டன்சி ஏதாவது ஒரு இது வேண்டாம், இது நல்லாயிருக்கும், இதை கொடுப்போம். நெக்ஸ்ட்டு என்கேஜ் வித் அதர்ஸ். என்கேஜ் அது ஓகே. ஸோ நம்ம இதை கொடுத்துருவோம். தென் கிரியேட் குவாலிட்டி கண்டென்ட். கிரியேட் கான்டென்ட். ஸோ இதை வந்து கொடுத்துருவோம். இதை கொடுத்துட்டு இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இதை இப்படியே விடாமல் இதுக்கு பேக்ரவுண்ட் கொடுப்போம். அதாவது பார்டர், கரெக்டாக சொல்லணும்னா பார்டர் கொடுப்போம். ஒயிட்டில் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு பார்டர் வந்து பிளாக்கில் கொடுப்போமா? 20லே வச்சுக்குவோம். 20 தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்டர் கொடுப்போம். ஸோ இதுக்கும் 20ல் கொடுத்துட்டு இதை வந்து ஒயிட்டில் வச்சுக்கலாம். தென் பார்டர் லைனில் போய்ட்டு இதுக்கும் 20ல் கொடுத்துட்டு பிளாக்கில் வச்சுக்கலாம், சாரி ஒயிட்டில் வச்சுக்கலாம். அண்ட் தென் இதுக்கும் ஒயிட்லேயே வச்சுக்கலாம்.
பார்டரில் போயிட்டு 20ல் கொடுத்துட்டு ஒயிட்லேயே கொடுத்துடலாம். ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்பரிங் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு ஸோ இதை வந்து 1ன்னு கொடுத்துடலாம். தென் இதை வந்து 2ன்னு கொடுத்துடலாம். அண்ட் தென் இதை வந்து 3ன்னு கொடுத்துடலாம். தென் இதை வந்து 4ன்னு கொடுத்துடலாம். தென் இது வந்து 5ன்னு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ கொடுத்துடலாம். தேங்க்யூ கொடுத்துட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும். பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு தேங்க்யூ கீழே ஒரு கிராஃபிக் வேணும். ஸோ இல்லைனா இந்த தேங்க்யூவை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டிஃப்ரென்ஸுக்கு இந்த தேங்க்யூ கொடுப்போம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை கொடுத்துட்டோம்னா ஸோ இதை மட்டும் நம்பரிங்கை மட்டும் எல்லாத்தையும் ஒயிட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு சேஞ்ச் ஆல்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அனிமேட்டில் போயிட்டு மேஜிக் அனிமேட்டில் போயிடலாம். போயிட்டு ஸோ வந்துடுச்சு. இப்போ நேராக வந்து நம்ம என்ன அனிமேட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். கடைசியாக ஹேண்ட்மேட் கொடுத்துருக்கு. இப்போது நம்ம என்ன கொடுக்கலான்னா நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கொடுத்துட்டு இங்கே போய் மென்ஷன் பண்ணிடலாம் டிஜிட்டல் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு 0 to 126 அதுக்கு இப்போ நேராக இங்கே வந்து இந்த ட்ரான்சிஷன் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். ஸ்டாக் 0.5 லெஃப்ட். ஸோ அதையே நம்ம இங்கேயே கொடுத்துடலாம். ஸ்டாக் 0.5 டவுன். ஓகே. ஸோ எல்லாத்தையும் 2.5 செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்துட்டு இப்போது ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட். ஸோ வந்துருச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நேராக இங்கே போயிட்டு ஸோ ஃபார்மேட்குள்ளே போகணும். ஃபார்மேட்குள்ளே போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ChatGPT கிட்ட போயிட்டு ரைட் இட் இன் திஸ் ஃபார்மேட் பட் யூஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பேஸ் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது கொடுத்துரும். ஸோ வந்துட்டுருக்கு. ஸோ வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்டர், அதாவது ஸ்பேஸ் விட்றேன். ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுத்தா ஸ்பேஸ் ஆயிரும். ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர், ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு சர்ச் அதுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்மளே வந்து இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன், நானே கொடுக்குறேன்னு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சர்ச்சு, அடுத்து இன்ஸ்டாகிராமு, அடுத்து பிகினர். ஓகே. அடுத்து ஸோ அடுத்து என்ன போடலான்னா இன்ஸ்டாகிராமு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு போடலாம். 1 2 3 4 மொத்தம் 5 ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக என்ன ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணலான்னா ஹேஷ்டேக்ஸுமே போட்டுருவோம். அதுதான் வேலை முடிஞ்சு. ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுத்துட்டு இதை அப்படியே ஒரு காப்பி அழுத்திட்டு நேராக இங்கே வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கு இல்லையா, முதல்ல அதை இங்கே சென்ட் பண்ணிடலாம். சென்ட்.
பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நேராக இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்பேஸிங் விடணும். ஸோ ஸ்பேஸ் 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 அவ்வளோதான். என்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட்டிங் கோட் ஒன்று ரெடி பண்ணணும் இல்லையா? இப்போ நேராக இங்கே வந்துட்டு ஸோ இந்த மார்க்கெட்டிங் கோட் வந்து நான் இங்கே முன்னாடியே நிறையா வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் இதை வந்து கொடுத்து இதை என்டர் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன இது வந்து யூஸ் பண்ண போகிறோன்னா இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபாண்ட்டு ஸோ இதை மட்டும் எல்லோவில் கொடுத்து வேணும். முதல்ல இது எல்லாத்தையுமே வந்து ஒயிட்டில் கொடுத்துடலாம். ஒயிட்டில் கொடுத்துட்டு இதை மட்டும் எல்லோவில் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ 1 செகண்ட் இருங்க. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சரி முதல்ல இந்த இவரோட இது வந்து நான் வச்சுருந்தேன். அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இல்லை இருங்க வேறு இந்த இங்கே இருக்குது. ஸோ இவர் தான் இந்த பீட்டர் ட்ரக்கர். ஸோ இவரோட இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துடலாம். வந்துட்டு இங்கே வந்து அப்லோட் கொடுத்துடலாம். அப்லோட் கொடுத்துட்டு இவரை இங்கே கொடுத்துடலாம். தென் பார்டர் கொடுத்தாலே ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கும் ஃபோட்டோ எப்பயுமே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து எலிமெண்ட்ஸில் வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோம், வித்தியாசமாக இருக்கட்டும். இதில் வந்து கிராஃபிக்ஸில் ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி மோட்டிவேஷன் எதாவது இருக்கா? பிலீவ்னு இருக்கு.